வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், பிரம்மோஸ் மிசைல் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அதாவது ஏற்கனவே இந்திய முப்படைகள்ல பயன்பாட்டில் உள்ள பிரம்மோஸ் மிசைல்களை விட அதிக சக்தி கொண்ட ஒரு பிரம்மோஸ் மிசைல இந்திய முப்படைகள்ல இணைக்க இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா புதிதாக இணைக்க உள்ள பிரம்மோஸ் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த அதிக சக்தி கொண்ட பிரம்மோஸ் மிசைல்களை இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக எப்படி பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்த புதிய பிரம்மோஸ் மிசைல்னால இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், பிரம்மோஸ் மிசைல்களுக்கு அடுத்து இந்தியாவின் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை உலகின் பல நாடுகள் வாங்குவதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஐரோப்பிய நாடான பிரான்ஸ் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை வாங்குவது தொடர்பா இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில சமீபத்தில் ஈடுபட்டாங்க. இந்த சூழ்நிலையில மேலும் ஒரு ஐரோப்பிய நாடு இந்தியாவின் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை வாங்குவதற்கு இந்தியாவுடன் பேச்ச தொடங்கி இருக்காங்க. எந்த ஐரோப்பிய நாடு பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை வாங்க போறாங்க, எதற்காக பல நாடுகள் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை வாங்குவதற்கு முயற்சி செய்யறாங்க, இந்த சிஸ்டத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். தற்போதைய நிலையில இந்திய முப்படைகள்ல 300 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய பிரம்மோஸ் மிசைல்கள் தான் அதிக அளவுல பயன்பாட்டுல இருந்து வருது. இந்த சூழ்நிலையில இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படையில அதிக சக்தி கொண்ட ஒரு புதிய லேண்ட் அட்டாக் பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல இணைக்க இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது இந்தியா புதிதாக இணைக்க உள்ள இந்த பிரம்மோஸ் மிசைல்னால 800 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இதன் மூலமா எதிரி எல்லைக்குள் நீண்ட தூரத்துல இருக்கக்கூடிய டார்கெட்டுகளை கூட பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி மிக துல்லியமா தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம நமது படையினரை எதிரி எல்லைக்குள் அனுப்பாமலே தொலை தூரத்துல இருந்து கொண்டு எதிரி இலக்குகள் மீது இந்த அதிக சக்தி கொண்ட பிரம்மோஸ் மிசைல்களை ஏவி தாக்குதல் நடத்த முடியும். இந்த புதிய பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அதனால இன்னும் கூடிய விரைவில் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி 250 லாங் ரேஞ்ச் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுக்க இருக்காங்க. இந்தியா இந்த புதிய பிரம்மோஸ் மிசைல்களை ராஜஸ்தான் போன்ற பாலைவன பகுதி மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் போன்ற ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் டிப்ளாய் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அதாவது பிரத்யேகமா பாகிஸ்தான் மற்றும் சீனாக்குள்ள இருக்கக்கூடிய மிலிட்டரி டார்கெட்டுகளை தாக்குவதற்காக இந்தியா இந்த லாங் ரேஞ்ச் பிரம்மோஸ் மிசைல்களை டிப்ளாய் செய்ய போறாங்க. தற்போது அதிக அளவுல இந்தியாவிடம் பயன்பாட்டில் உள்ள பிரம்மோஸ் மிசைல்கள் 300 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்டதுதான். தற்போது 2 மடங்கிற்கும் அதிகமான தாக்குதல் வரம்பு கொண்ட பிரம்மோஸ் மிசைல்களை இந்தியா, சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில நிலைநிறுத்த போறாங்க. இது ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். இதன் மூலமா ரிஸ்கான இடங்களுக்குள் நேரடியா விமானப்படையையோ இல்ல ராணுவ வீரர்களையோ அனுப்பி தாக்குதல் நடத்தாம தொலை தூரத்துல இருந்து கொண்டு ரிஸ்க் ஃப்ரீயா இந்த லாங் ரேஞ்ச் பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி இந்தியாவால மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த லாங் ரேஞ்ச் பிரம்மோஸ் மிசைல்கள் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு ஒரு யுத்த நேரத்துல மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். ஏன்னா இந்திய எல்லையிலிருந்து 800 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்துல தான் தங்களோட மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் அவங்களால நிறுவ முடியும். இது இந்தியாவுக்கு ஒரு யுத்த நேரத்துல மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். இந்த லாங் ரேஞ்ச் பிரம்மோஸ் மிசைல்கள் இந்தியாவுக்கு வரும் காலத்துல ஒரு மிகப்பெரிய டிட்டரன்ட் ஃபேக்டரா பயன்படும். இதனால எதிரிகள் இந்திய எல்லையில இந்தியாவுடன் மோதுவதற்கு ஒரு முறை இல்ல 2 முறை யோசனை செய்யணும். ஏன்னா இந்த பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் உலகின் தலை சிறந்த சூப்பர்சானிக்
குரூஸ் மிசைல்கள்ல ஒன்று. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்னால ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த பிரம்மோஸ் மிசைல்ல லோ ரடார் ப்ரொஃபைல் இருக்கு. இதனால எதிரி ரடார் சிஸ்டத்தினால இந்த மிசைல்களை அவ்வளவு எளிதில கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்ல டெரைன் ஹக்கிங் கேப்பபிலிட்டி இருக்குது. டெரைன் ஹக்கிங் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது மிசைல் டார்கெட்டை நோக்கி பறந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது செல்லும் வழிகள்ல மலை குன்றுகள் போன்ற இடையூறு இருந்தா அதை தவிர்த்து சென்று இலக்கை தாக்கும். இது பிரம்மோஸ் மிசைலோட மிகவும் ஒரு முக்கியமான கேப்பபிலிட்டி. இதன் காரணமாக உலகின் தலை சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் கூட பிரம்மோஸ் மிசைல்களை இன்டர்செப்ட் செய்ய முடியாது. இப்போ சமீபத்துல 2022ல இந்தியா ஆக்சிடென்டலா பிரம்மோஸ் மிசைல பாகிஸ்தானை நோக்கி லான்ச் செஞ்சிட்டாங்க. அப்போது பாகிஸ்தானி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால பிரம்மோஸ் மிசைல்களை கண்டுபிடிக்கவும் முடியல, இன்டர்செப்டும் செய்ய முடியல. அதே போன்று சீன எல்லையை எடுத்துக்கிட்டீங்கன்னா சீனா HQ-9 மற்றும் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் கூட பிரம்மோஸ் மிசைல்களோட ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக்க தடுக்க முடியாது. இதன் காரணமாக தான் சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை கண்டு அஞ்சு நடுங்குறாங்க. இந்தியா அபிஷியலா எவ்வளவு பிரம்மோஸ் மிசைல்களை சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில டிப்ளாய் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இதுவரைக்கும் வெளியிடல. ஆனா சீனா என்ன சொல்றாங்கன்னா இந்தியா மிகப்பெரிய அளவுல பிரம்மோஸ் மிசைல்களை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 14,000க்கும் மேற்பட்ட பிரம்மோஸ் மிசைல்களை 2020 வருடத்தோட கணக்குப்படி இந்தியா தன்னோட முப்படைகள்ல இணைச்சிருப்பதா சீனா சொல்றாங்க. இந்தியா லேண்ட் பேஸ் பிரம்மோஸ் மிசைல்களை ராணுவத்தில் இணைச்சிருக்காங்க. அதே போன்று இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள டெஸ்ட்ராயர்ஸ் மற்றும் சப்மரீன்கள்ல பிரம்மோஸ் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்திய விமானப்படையின் ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களான Su-30 MKI போர் விமானங்கள்ல ஏர் லான்ச் பிரம்மோஸ் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்திய முப்படைகள்ல பிரம்மோஸ் மிசைல்களை இணைப்பதன் மூலம் ஒரு யுத்த நேரத்துல இந்தியாவால எதிரி இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். ஒரு பிரம்மோஸ் மிசைலோட பேட்டரி அப்படிங்கிறது 4 மொபைல் லான்ச்சர்கள் இருக்கும். ஒரு லான்ச்சர்ல 3 பிரம்மோஸ் மிசைல்கள் இருக்கும். இது தவிர ரீலோடர் மற்றும் கமாண்ட் சென்டர் போன்ற விஷயங்கள் இணைந்ததுதான் ஒரு பிரம்மோஸ் மிசைல் பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மோஸ் மிசைலோட ரெஜிமெண்ட்களை அதிவிரைவா டிப்ளாய் செய்ய முடியும். இதன் மூலமா ஒரு யுத்த நேரத்துல அதிவிரைவா எதிரிகளுக்கு பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி இந்தியாவால ஒரு பதிலடியை கொடுக்க முடியும். இந்தியாவிடம் அக்னி 5 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் ஷௌர்யா போன்ற ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இருந்தாலும் பிரம்மோஸ் மிசைல் அந்த மிசைல்கள்ல இருந்து சற்று வேறுபட்ட மிசைல். பிரம்மோஸ் மிசைல் வெறுமன வேகத்தை மட்டும் நம்பி கிடையாது. வேகம், துல்லியத்தன்மை மற்றும் திசையை மாற்றி பறக்கும் திறன் போன்ற பல விஷயங்கள் பிரம்மோஸ் மிசைல்ல இருக்குது. இந்தியா இந்த லாங் ரேஞ்ச் பிரம்மோஸ் மிசைல்களுக்கு அடுத்து பிரம்மோஸ் NG அப்படிங்கிற ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரம்மோஸ் மிசைல்களை தயாரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பிரம்மோஸ் NG மிசைல்ஸ் பழைய பிரம்மோஸ் மிசைல்ல இருந்து மிகவும் எடை குறைவாயிருக்கும். மொத்தமாகவே வெறும் 1500 கிலோகிராம் எடை கொண்டதா இருக்கும். இப்படி எடை குறைவா இருக்கிறதுனால சிறிய போர்க்கப்பல்கள்ல கூட பிரம்மோஸ் NG மிசைல்களை இணைத்து பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம ரஃபேல், தேஜஸ் போன்ற விமானங்கள்ல அதிக அளவிலான பிரம்மோஸ் மிசைல்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த பிரம்மோஸ் NG மிசைல உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள லக்னோ டிஃபென்ஸ் காரிடோர்ல தயாரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதன் மூலமா இந்தியாவோட உள்நாட்டு ஆயுத தயாரிப்பு மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மோஸ் மிசைல் இந்தியாவோட ஆயுத ஏற்றுமதிக்கு பல வகைகள்ல உறுதுணையா இருந்திருக்கு. சமீபத்துல பிலிப்பைன் இந்தியாவிடம் இருந்து 375 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கியிருக்காங்க. இதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர வியட்நாம், இந்தோனேஷியா, UAE, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதனால 2025 வருடத்துக்குள் இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் 5 பில்லியன் அமெரிக்க டாலரா உயரும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. 800 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட பிரம்மோஸ் மிசைல்களை
இந்திய முப்படைகள்ல இணைப்பது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த 800 கிலோமீட்டர் பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி இந்த 800 கிலோமீட்டர் பிரம்மோஸ் மிசைல்கள் பாகிஸ்தான்ல உள்ள ராணுவ நிலைகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். இது தவிர அது மட்டும் இல்லாம திபெத் பகுதியில் இருக்கக்கூடிய சீனாவோட மிலிட்டரி பேசஸுக்கும் இந்த மிசைல் வரும் காலத்துல மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும். இரண்டாவது அப்டேட், சமீபத்துல இந்தியா ஆர்மீனியாவுக்கு பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை ஏற்றுமதி செஞ்சாங்க. இந்த விஷயம் நடந்து ஒரு சில மாதங்களுக்குள் பிரான்ஸ் இந்தியாவிடமிருந்து பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தையை தொடங்கினாங்க. இந்த சூழ்நிலையில பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை தயாரிக்கக்கூடிய சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் நிறுவனத்தோட சேர்மன் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை வாங்குவதற்கு உலகின் பல நாடுகள் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதா அவர் சொல்லியிருக்காரு. பிரான்சுக்கு அடுத்து மேலும் ஒரு ஐரோப்பிய நாடான ஸ்பெயின் தங்களோடு பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை வாங்குவது தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. சமீப காலங்கள்ல இந்தியாவோட ஆயுத ஏற்றுமதி மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பிரம்மோஸ் மிசைலுக்கு அடுத்து பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் விற்பனையும் இந்தியாவுக்கு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சமீபத்துல தான் ஸ்பெயின் இஸ்ரேல் நாட்டோட எல்பிட் சிஸ்டம் லிமிடெட் நிறுவனத்தோடு இணைந்து சிலம் அப்படிங்கிற ராக்கெட் லான்ச்சர்களை உருவாக்குவதற்கு ஒரு திட்டத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 200 மில்லியன் யூரோக்கள் செலவுல இந்த திட்டத்தை இஸ்ரேல் மற்றும் ஸ்பெயின் இணைந்து செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. 2028 வருடத்துக்குள் ஸ்பெயினுக்கு ராக்கெட் லான்ச்சர்களை சப்ளை செய்யப்பட வேண்டும். இந்த சூழ்நிலையில தான் இந்தியாவின் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை வாங்குவதற்கு ஸ்பெயின் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்காங்க. அதாவது இந்த சிலிம் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள் ஷார்ட் மற்றும் மீடியம் ரேஞ்சில் உள்ள டார்கெட்டுகளை தாக்குவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 40 முதல் 150 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை இந்த சிலிம் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை வச்சு தாக்க முடியும். ஆனா இந்தியாவுடைய பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள்னால குறைந்தபட்சமா 38 இருந்து அதிகபட்சமா 200 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம வெறும் 42 செகண்ட்ல 12 ராக்கெட்டுகளை ஃபயர் செய்ய முடியும். அதாவது ஸ்பெயின் டெவலப் செய்து வரும் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு இந்த பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை வாங்குவதற்கு ஸ்பெயின் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ல பல்வேறு அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. டியூவல் த்ரஸ்ட் ஸ்டேஜ் ராக்கெட்ஸ் இந்த சிஸ்டத்துல பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம ஸ்பெயின் டெவலப் செய்து வரும் சிலிம் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை விட இந்தியாவின் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள் விலை குறைவாயிருக்கு. ஆனா செயல்திறன்ல மற்ற ஐரோப்பிய ஆயுதங்களை விட மிக சிறப்பா இருக்கு. இது போன்ற பல விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை ஸ்பெயின் வாங்க முயற்சி செய்யறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.